வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு கொண்டதற்கு இணங்க மெரினா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காய் நாவல் மறுபடியும் தொடருது. அந்த கதையோட முதல் 2 பகுதிகளோட லிங்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். கேட்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க இப்போ 3வது பகுதிக்குள்ள போகலாம். மனைவி எத்தனை அலுத்து கொண்டாலும், எத்தனைதான் கோபமாக பேசினாலும் படபடப்பு இல்லாமல் நிதானமாக பதில் சொல்ல தன்னை பழக்கிக் கொண்டிருந்தார் தணிகாசலம். இத பாரு மரகதம், நம்ம கார் ஷெட்டை வாடகைக்கு விட்டுருக்கோம் இல்ல, அதை நிறுத்திட்டு அங்க மிஷின்களை வச்சுடலாம். மேல ஒரு ரூம்பு போட்டு, ரூம் என்பதை அவர் அப்படித்தான் சொல்வது வழக்கம், அங்க கம்போசிங்கை வச்சுடலாம். என்ன நான் சொல்றது என்ற தொடையில் வெற்றிலையை துடைத்து கொண்டே கேட்டார் தணிகாசலம். அது என்ன ஐடியாவோ, அது வேற ஒண்ணு. வீட்டுல லொடலொடன்னு எந்நேரமும் கூச்சல் போட்டுக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்க மாவு மிஷின் ஒண்ணு போறாதா என்று அழுத்து கொண்டாள் மரகதம்மாள் வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவிக்கொண்டே. இப்படி தொடங்கியதுதான் அந்த முருகன் அச்சகம். அதில் தேவாரம், திருப்புகழ், பட்டினத்தார் பாடல்கள், ராமலிங்க சுவாமிகளின் அருட்பா முதலியவைகளை ஏராளமாக அச்சடித்து அதிக லாபம் இல்லாமல் விற்று பக்தியை பரப்ப வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார் முதலியார். பாவம், ஒரு வருஷத்திற்கெல்லாம் அவர் தன் ஐடியாவை மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. இம்மாதிரி புத்தகங்களை இலவசமாக கொடுத்தால் கூட வாங்கி படிக்க ஆள் இல்லை என்று அறிந்த போது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். என்ன மரகதம் இது, ஜனங்க இப்படி ஆயிட்டாங்க. உப்பு சப்பில்லாத பத்திரிக்கை நியூஸையும் உதவாக்கிற கதைங்களையும் படிக்கிறாங்களே, இது மாதிரி நல்ல விஷயங்களை படிக்கவே மாட்டேங்கிறாங்களே, சேச்ச என்று ஒரு நாள் வருத்தப்பட்டு கொண்டார். ஏன், நீங்களும் பத்திரிக்கையும் கதை புத்தகங்களும் அச்சடிச்சு விற்கிறது தானே என்று வெகுளித்தனமாக கேட்டாள் மரகதம்மாள். சர்தாம் போ, அச்சா பீஸை உடைச்சு போட்டாலும் போடுவனே ஒழிய இந்த கன்றாவி தொழிலுக்கெல்லாம் போகவே மாட்டேன் என்று அடித்து கூறிவிட்டார் முதலியார். இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த லோகநாதன், மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கல்யாண பத்திரிகை, மீட்டிங், நோட்டீஸ் போன்ற ஜாப் ஒர்க்ஸ் செய்தா சுமாரா லாபம் கிடைக்கும். அப்படியே ஸ்கூல் நோட்புக்ஸ், பைண்டிங் வேலை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லவே, சரிப்பா, நீ ஏன் இஷ்டத்துக்கு பிரஸ்ஸை நடத்திக்க என்று சொல்லி அதை அன்று அவரிடம் விட்டவர்தான் பிறகு தணிகாசலம் ஷெட்டுக்குள் நுழைந்தது கூட கிடையாது. கார் ஷெட்டுக்கு மேலே கட்டிய அறையை 2 பாதியாக தடுத்திருந்தார்கள். ஒரு பக்கத்தில் அச்சு கோக்கும் டைப் கேஸ்களும், இன்னொரு பக்கத்தில் ஆபீஸ் அறையும் இருந்தன. ஆபீஸ் அறை என்ற பெயரே தவிர அது லோகநாதனின் அறைதான். கண்ணாடி, சீப்பு, எண்ணெய், சோப்பு, ஷேவிங் செட் எல்லாம் ஜன்னலின் ஒரு மூலையில் இருக்கும். மற்றொரு மூலையில் கூஜாவில் குளிர்ந்த நீர் வைக்கப்பட்டிருக்கும். அதன் மூடி உடைந்து போய்விட்டதால் ஓர் அட்டையை ரவுண்டாக வெட்டி அதன் மீது வைத்திருந்தார் லோகநாதன். அவர் மேஜைக்கு எதிரில் 4-5 நாற்காலிகள் இருக்கும். அவை சாதாரணமாக காலியாக இருக்காது. யாராவது உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். பேசுவதற்கு ஒருவரும் இல்லாவிட்டால் எதிரில் இருக்கும் லாண்டரிக்கு போய் விடுவார் லோகநாதன். அங்கே யாருக்காவது ரேஸ் டிப்ஸ் கொடுத்து கொண்டிருப்பார். பம்பாயில் ஓடி ஜெயித்த நைட் லேடி பெங்களூரில் தடுக்கி விழுந்து காலை முறித்து கொண்டு விடும் என்று ரேஸ் புத்தகத்தில் ஆரூடம் பார்த்து சொல்வான். ஜாகி ஜமால் உசேன் ஊட்டி ரேஸில் குதிரையில் இருந்து உருண்டு விழுவார் என்று அவருடைய கிரக பலனை பார்த்து ஜோசியம் கூறுவார். சில்வர் மூன்ல கட்டு, 20 ரூபாய் நிச்சயம் என்று நெய்க்கடை பழனிசாமிக்கு ஆலோசனை கூறுவார். லவ்லி குவீன் நிச்சயம் விண்ணடிக்கும் என்பார். எப்படி சொல்றீங்க என்று கேட்டால் அரை பக்கத்திற்கு ஏதேதோ கணக்கு போட்டு காட்டுவார். ஆனால் இன்று வரை அவர் ரேஸ்கோஸ் பக்கம் தலை வைத்து கூட படுத்தது கிடையாது. முருகன் அச்சகத்தில்தான் காபி சங்கத்தின் ஆபீஸும் இருந்தது. அதற்கு லோகநாதன் தான் காரியதரிசி. அது என்ன சங்கம் என்று கேட்கிறீர்களா? அது கட்டை பிரம்மச்சாரிகள் சங்கம் என்று ஒரு கற்பனை சங்கம். 30 வயதுக்கு மேற்பட்ட பிரம்மச்சாரிகள் தான் அதில் அங்கத்தினர்களாக சேரலாம். அதன் போஷகர் விநாயகர் பெருமான். அவருடைய படம் ஒன்று ஆபீஸ் அறையில் கம்பீரமாக காட்சி அளித்து கொண்டிருக்கும். ஒரு நாள் லோகநாதனின் பிரம்மச்சாரி நண்பன் ஒருவன் திருச்சியில் இருந்து கடிதம் எழுதியிருந்தான். அதில் கே. லோகநாதன், செக்ரட்டரி
கிபி ஏகா பார் ஆஃப் முருகனச்சகம் என்று வேடிக்கையாக எழுதியிருந்தான். தபால்காரனிடமிருந்து கடிதத்தை வாங்கி பார்த்த தணிகாசல முதலியார், சிபி ஏங்கிறது என்ன லோகு என்று கேட்டார். ஒண்ணுமில்ல மாமா, அவன் ஏதோ தமாஷுக்கு எழுதியிருக்கான் என்று மழுப்பி விட்டார். லோகநாதன் சிபிஏ என்பது கட்டை பிரம்மச்சாரி சங்கத்தின் நேரான ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதாவது சரோனிக் பேச்சலர் அசோசியேஷன் என்பதன் சுருக்கம். அதை லோகநாதன் மாமாவிடம் எப்படி சொல்வார்? அந்த சங்கத்தில் சுமார் 20-25 அங்கத்தினர்கள் இருந்தார்கள். அந்த அங்கத்தினர்களில் யாராவது 30 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிரம்மச்சாரியை சந்தித்தால், சார், நீங்க பீசாவில் மெம்பர் ஆயிட வேண்டியதுதான் என்பார்கள். பாவம் அந்த புது ஆசாமி விழிப்பார். பிறகு சங்கத்தின் பெயரும் லட்சியம் புரிந்ததும் அசட்டு சிரிப்பு சிரிப்பார். அதன் அங்கத்தினர் யாருக்காவது கல்யாணம் நிச்சயமானால் அவரை உடனே அங்கத்தினர் பதவியில் இருந்து நீக்கி விடுவார்கள். லட்சியத்தை குலைத்த கருங்காலி என்று அவனை ஏசுவார்கள். தனக்கு பதில் அவன் இன்னொரு மெம்பரை சேர்த்தால்தான் அவனுடைய கல்யாணத்திற்கு போவார்கள். சங்கத்திற்கு யாரை தலைவராக போடுவது என்ற ஒரு நாள் பனகல் பார்க்கில் பெரிய விவாதம் நடந்தது. எத்தனையோ பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டன. கடைசியில் திரு வி கே கிருஷ்ணமேனனின் பெயரையே நிர்வாக கமிட்டி ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. லோகநாதன் ஒரு குஷி பேர்வழி. வீட்டில் கலகலவென்று ஏதாவது தமாஷாக பேசிக் கொண்டிருப்பார். சுதாவுடன் அவன் படிப்பை பற்றி பேச முடியாததால் சினிமாவை பற்றியும் கதைகளை பற்றியும் ஓயாமல் பேசிக் கொண்டிருப்பார். அவருடைய சினிமா ஞானம் முழுதும் பார்த்து வந்ததல்ல, படித்து வந்ததுதான். சினிமா பத்திரிகைகளை படித்து அவற்றை பற்றின எல்லா தகவல்களையும் சேகரித்து விரல் நுனியில் வைத்திருப்பார். ஒரு படத்தை பற்றி பல பத்திரிகைகளிலும் விமர்சனங்களையும் படித்துவிட்டு 4 முறை பார்த்த சுதாகரையே திணற அடிப்பார். கொஞ்ச நாட்களாக காதல் கதைகளில் சுதாகர் அதிக அக்கறை காட்டியதையும் சினிமாவில் வரும் லவ் சீன்களை பற்றி அலசியதையும் லோகநாதன் கவனிக்க தவறவில்லை. பையன் தேறிகிட்டு வரான். தலைக்கு வேசிலின் தடவறதையும் முகத்துக்கு பவுடர் போடுறதையும் இஸ்திரி கலையாத ஸ்லாக் போடுறதையும் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு என்ற ஒரு முறை தன் அக்காவிடம் சொல்லி பார்த்தார். போடா, உனக்கு எப்பவும் சந்தேகம்தான். காலேஜில் படிக்கிற மற்ற பசங்களை பார்த்து கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும்னு தான் தோணும். அது கூட தப்பா என்று கூறி மரகதம்மாள் அலட்சியமாக பேசியதும், சரி, உன் பிள்ளை எனக்கென்ன வந்தது என்று பேசாமல் இருந்து விட்டார். ஆனாலும் அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. வீட்டில் அவன் சாப்பாடு பிடிக்கவில்லை என்று சொல்வதையும், ஜன்னல் பக்கம் நின்று பெருமூச்சு விடுவதையும், பாத்ரூமில் ஜாலியாக விசிலடித்து பாடுவதையும் கவனித்து எப்படியும் விஷயத்தை கண்டுபிடித்து விடுவது என்ற கங்கணம் கட்டிக்கொண்டே இன்று கல்லூரி பக்கம் வந்தார். அவர் நேரே பார்க்காவிட்டாலும் பையன் யாருக்கோ புடவை பிரசன்ட் செய்ய போய் மூக்கு உடைபட்டு திரும்புகிறான் என்ற வரையில் யூகித்து விட்டார். தான் சந்தேகப்பட்டது சரியாக விட்டது என்ற திருப்தியில் சிரித்து கொண்டார். அந்த சிரிப்பே மாமா தன் செய்கையை விபரீதமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்ற தைரியத்தையும் சுதாகருக்கு அளித்தது. இது நடந்து 1 வாரம் கடந்து விட்டது. சுதாகருக்கு கல்லூரிக்கு போகவே பிடிக்கவில்லை. எல்லோரும் தன்னை பற்றியே பேசுவதாக நினைத்தான். வித்யாசங்கரியும் அனசூயாவும் தன்னை பற்றி கல்லூரி பூராவும் டமாரம் அடித்திருப்பார்கள் என்றே அவன் முடிவு கட்டினான். அனசூயாவை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு நாள் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவளுடன் யாராவது இருந்து கொண்டே இருக்கிறார்களே, சனியன்கள். இந்த அவமானமும் மனசங்கடமும் 10 நாட்கள்தான். 11வது நாள் பத்மாவதியை பார்த்து மனதை பறிகொடுத்தான் சுதாகர். கல்லூரியில் இத்தனை பேர் படிக்கும்போது அவள் ஏன் என்னிடம் 10 ரூபாய்க்கு சில்லறை கேட்க வேண்டும்? அது போகட்டும், ஹிஸ்டரி கிளாஸுக்கு போகும் வழியில் கைக்குட்டையை ஏன் நழுவ விட்டாள்? நான் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆகா, அந்த கைக்குட்டையில் இருந்த சென்ட் எத்தனை ஜோராய் இருந்தது! இரவு வீட்டில் படுத்துக்கொண்டு அவன் மனக்குதிரையை தட்டி விட்டான். அதுவும் கனைத்து கொண்டு வாயில் நுரை பொங்க அங்கும் இங்கும் பறந்தது. அச்சமயம் வெளியே அருள்தாசனின் குரல் கேட்கவே வாசலுக்கு வந்தான் சுதாகர். என்ன பிரதர், பார்த்து ரொம்ப நாளாச்சே, வா, நாயர் கடைக்கு போய் சூடா பசும்பால் அடிக்கலாம் என்று அவனை அழைத்தான் அருள்.
அதாவது சுதாகர் இவனுக்கு பால் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதே அந்த அழைப்பின் அர்த்தம். சுதாகரும் சட்டை பையில் ரூபாயை மடித்து கொண்டு கிளம்பினான். உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்த அருள். அடடே, நீதானா அது? வீட்ல சொன்னாங்க. அன்னைக்கு கிழமை உன்னை ஏதோ கண்ணா பின்னான்னு பேசினானாமே. ஆமா, யார் அது? எங்க அப்பன். கிழவனோட ரோதனை பொறுக்க முடியாமத்தான் நான் எந்த நேரமும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ பெத்தவனாச்சேன்னு பாக்குறேன். என்ன அருள், மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போயிருந்த? சும்மாதான். எங்க ஆயா அங்க இருக்குது, அதாவது அப்புறம் பெத்தவ. அதை பார்க்க மாசம் ஒரு தபா போவேன். அப்புறம் பெங்களூர்ல ஒரு ஆயா இருக்குது, அம்மாவை பெத்தவ. முடிஞ்ச போது அதையும் போய் பார்த்துட்டு வருவேன். பாவம் சுதாகர் அவன் சொன்னதை அப்படியே நம்பினான். அது கிடக்கு விடு. உனக்கு விஷயம் தெரியுமா? உன் தோஸ்து வரதாச்சாரி ஊரை விட்டு ஓடிட்டானாமே. வடக்கு எங்கேயோ போயிட்டானாம். நிஜமாவா? ஏன்? அதை விட இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இன்னொன்று தெரியுமா? உங்க காலேஜில் சரோஜினின்னு ஒன்று படிக்குதே, அவங்க வீட்டில் அதை காலேஜுக்கு போக வேணாம்னு நிறுத்திட்டாங்களாம். ஏன்? வரதாச்சாரியத்தான் கேட்கணும். வரதாச்சாரியை பற்றி அருள்தாஸ் கூறிய செய்தி சுதாகருக்கு பேரிடியாக இருந்தது. 2-3 நாட்களாக வரதனை அவன் கல்லூரியில் பார்க்கவில்லை. அவனுக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ என்று இருந்து விட்டான். ஆனால் ஒரு பெண் விஷயமாக அவன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊரை விட்டே ஓடி போயிருப்பான் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. அருள், வரதாச்சாரி இப்படி செய்வான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல என்றான் சுதாகர் ஆச்சரியமும் வருத்தமும் கலந்த குரலில். ஏன், வரதாச்சாரி என்ன பெரிய கொக்கா? கண்ணுல படுற பெண்களுடன் எல்லாம் சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இந்த கதிதான் ஏற்படும். மானம் கப்பல் ஏறி போச்சு பாத்தியா? என்ன நடந்தது? லவ் விஷயம் முத்தி போச்சா? லவ்வா? சுதாகர், நீ ஒரு பச்சை குழந்தை. வரதாச்சாரிக்கும் காதலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு பெயர் வடிகட்டின அயோக்கியத்தனம். ஆமா, நீ இங்கிலீஷ் படிக்கிற இல்லையா? ரோமியோ தினம் ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு போனான்னு ஷேக்ஸ்பியர் எங்கேயாவது எழுதியிருக்கானா? இல்ல. சரித்திரம் படிக்கிறையே, மஜ்னு தினம் ஒருத்தியை ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போனான்னு படிச்சிருக்கியா? இல்லவே இல்லை. தமிழ் இலக்கியத்துல அம்பிகாபதி வரானே, அவன் அமராவதியை தவிர வேறொரு பெண்ணை கண்டு பேசியிருப்பானா? இருக்கவே இருக்காது. ரோமியோவையும் மஜ்னுவையும் அம்பிகாபதியையும் சொன்ன வாயால வரதாச்சாரியின் பெயரையும் சொல்லாத. போய் முதல்ல வாயை கழுவு என்று சொல்லிவிட்டு அருள்தாஸ் ஒரு சார்மினார் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். சுதாகர் தன் பாக்கெட்டில் இருந்து ஓர் உயர்ந்த ரக சிகரெட்டை எடுத்து நெருப்பு பெட்டியின் மீது தட்டி கொண்டே தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். என்ன சுதாகர் யோசிக்கிற? என்னடா அது, நம்ம அருள் பையன் கூட பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசுறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? நான் உன்னை போல ஸ்கூலோ காலேஜோ படிக்கலப்பா. ஆனா உலகம்தான் எனக்கு காலேஜ். எத்தனை பேரை பார்க்குறேன், எத்தனை விஷயம் காதல விழுது. சீமாங்குட்டின்னு நினைச்சு ஆடாத ஆட்டம் ஆடினவன் எல்லாம் இன்னைக்கு சந்தி சிரிக்கிறத பார்க்கறனே. அப்படின்னா இந்த காதல் விவகாரமே வேணாங்கிறையா? பாத்தியா, அதுக்குள்ள பயந்துட்டியே. லவ் பண்ணு, வானாங்கள. ஒழுங்கா முறையா பண்ணு. அப்பா அம்மா பார்த்து கட்டி வைக்கிற பட்டிக்காட்டத்தான் செய்துக்கணும்னு நான் சொல்லலை. உனக்கு இஷ்டமானதை பார்த்து காதலிச்சு கல்யாணம் செய்துக்க. ஹோட்டலுக்கு போ, பீச்சுக்கு போ, சினிமாவுக்கு கூட போ. லவ் லெட்டர் எழுது, டெலிஃபோன்லையும் பேசு. ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒழுங்கா நடந்துக்க. கடைசியில அதையே கல்யாணம் செய்துக்கணும். அதுதான் முக்கியம். யுத்தம் செய்யற போது கூட ஒரு தர்மம் இருக்கணும்னு சொல்வாங்களே, அது மாதிரி காதல் செய்யறதுலையும் ஒரு தர்மம் இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் என் சப்போர்ட் இருக்கும். இல்ல வரதாச்சாரி கதிதான் உனக்கு. இப்பவே சொல்லிட்டேன். உனக்கு டெக்னிக் தெரியல. வரதாச்சாரி பேச்ச கேட்டுக்கிட்டு ஐ லவ் யூ சொன்னா நடக்குமா? இல்ல ஒரு நாள் பழகிறதுக்குள்ள புடவை வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாளா என்று நையாண்டி செய்தான் அருள். சுதாகருக்கு நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம் போல் இருந்தது. அருள், வரதாச்சாரி கேஸ் என்னான்னு சொல்லேன். அதுவா, ஒரு நாள் அவன் அந்த சரோஜினியோட மவுண்ட் ரோடு பொட்டானிக்கல் கார்டன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்கான். வழக்கமா நேப்பியர் பார்க்கு பக்கம் வாக்கிங் போற சரோஜினியோட அப்பா அன்னைக்குன்னு பார்த்து அந்த பார்க்குக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவரை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் கப்புன்னு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சுக்கிறதுக்குன்னு தானே அங்க பெருசு பெருசா மரம் வளர்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் அப்புறம் என்ன? அப்பா எதையும் பார்க்கலேன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவர் சாதாரண ஆளா?
போலீஸ் சிஐடியில இருந்து ரிட்டையர் ஆனவராச்சே. வீட்டுக்கு போய் பொண்ணுகிட்ட நாளையில இருந்து காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு. வரதாச்சாரியின் அக்கா புருஷங்கிட்ட போய் உன் மச்சான் அடக்கி வைங்க, இல்லைன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுப்பேன்னாரு. மறுநாள் அக்கா புருஷன் வரதாச்சாரியை விசாரிச்சாரு. டேய் வரதா, என் மானம் போறதுடா, கடனை வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன், தத்தாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கையா, இப்படி இருந்தா என்னால தண்டச்சோறு போட முடியாதுன்னுட்டாரு. அவனுக்கு ரோஷம் பொத்துக்குச்சு. எனக்கு படிப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன்னு ரயில் ஏறிட்டான். நேரே இருந்து பார்த்த மாதிரி சொல்லி முடித்தான் அருள்தாஸ். வரதாச்சாரியின் கதையை நினைத்த போது சுதாகருக்கு அழுகையே வந்துவிட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக அவனுடன் மிக நெருங்கி பழகிவிட்டிருந்தான் அவன். சிரித்து சிரித்து பழகும் அவனுடைய சுபாவமும் தாராள புத்தியும் எதற்கும் கலங்காத உள்ளமும் சுதாகரை மிகவும் கவர்ந்திருந்தன. வாய் சவடால் அடித்தாலும் பெண்களுடன் நெருங்கி பழகினாலும் படிப்பில் அவன் கெட்டிக்காரனாக இருந்தான். பிஏவை முடிக்க இன்னும் ஒரே ஆண்டு பாக்கி இருக்கும்போது படிப்பை கத்தரித்து கொள்ள வேண்டியிருந்த அவனுடைய நிலையை குறித்து சுதாகர் வருந்தினான். 1 வாரத்துக்கு முன் வரதாச்சாரியிடம் காதலை பற்றி பேசிக் கொண்டிருந்தது அவன் நினைவுக்கு வந்தது. அப்போது அவன் வரதாச்சாரியை பார்த்து, ஒன்று கேட்குறேன், தப்பா நினைச்சுக்காத. நீ தலையை ஒழுங்கா வாரிக்கொள்றது கிடையாது. சட்டைக்கு சரியா பித்தானும் போடுறதில்ல. வேஷ்டியும் அழுக்கு. ஆனா உன்கிட்ட எல்லா பெண்களும் ஃப்ரீயா பழகுறாங்களே, எப்படி? நான் பேண்ட் போடுறேன், 1 மணி நேரம் தலையை படிய மாறி விட்டுக்கிறேன், தினம் ஒரு ஸ்லாக் போடுறேன், பார்க்க ஸ்டைலா இருக்கேன். ஏன் என்கிட்ட மட்டும் பெண்கள் ரிசர்வ்டா இருக்காங்க? அப்படி கேளுட ராஜா குட்டி. கவர்ச்சி என்பது உருவத்தையும் உடையையும் பொறுத்தது மட்டும் இல்ல தம்பி. ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்க. சங்கீதக்காரங்க சாதாரணமா கடுக்கன் போட்டுக்கிறாங்க, ஜவ்வாது போட்டு வச்சுக்கிறாங்க, வெத்தலை புகையில போடுறாங்க, சரிகை அங்கவஸ்திரம் போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டா ஒருத்தருக்கு சங்கீத ஞானம் வந்துடுமா? அது மட்டுமல்ல, இந்த கவர்ச்சி எல்லாம் இல்லாம கூட ஒருத்தர் சங்கீத வித்வானா இருக்கலாம் இல்லையா? அது போலத்தான் இந்த ஆண் பெண் கவர்ச்சி விவகாரமும். இதெல்லாம் ஒரு முகராசி என்ற பெரிய காதல் பண்டிதர் போல காலட்சேபம் செய்தான் வரதாச்சாரி. சுதாகர் எங்கேயோ கவனமாக இருந்ததை கண்ட அருள்தாஸ் அவன் முதுகில் ஒரு தட்டு தட்டினான். பிரதர், என்ன அம்பேல் ஆயிட்ட? திடீர்னு எவளையாவது நினைச்சுக்கிட்டியா என்று கேட்டான். இல்ல அருள், வரதாச்சாரி என்னிடம் சொன்ன ஒரு விஷயம் இப்போது நினைவுக்கு வந்தது என்று சொல்லி சுதாகர் அதை அருள்தாஸிடம் கூறினான். நீ சரியான குண் ரோல்டா. அது என்ன மொழியோ அதற்கு என்ன அர்த்தமோ ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். அவன் எதையோ உளறினான்னா அதை கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்றையே. அவன் ஒரு அன்னாடம் காட்சி, நீட்டா ட்ரெஸ் பண்றதுக்கு வக்கில்ல, சும்மா அளக்கறான். பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி போல இருந்தா எவ திரும்பி பாப்பா? ஷோக்கா ட்ரெஸ் பண்ணு பிரதர். நீயும் செலவு செய்யலைன்னா உங்க அப்பா சொத்தெல்லாம் கோயிலுக்கு தான் போய் சேரும். எக்ஸசைஸ் செய்யறதுனால உன் பாடியும் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. உனக்கு ஒரே ஒரு குறைச்சல் என்னன்னா, மீசை ஒரே சீரா வளர மாட்டேங்குது, அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தைலம் தரேன், அதை தினம் தடவிக்கிட்டே வா. சும்மா நாய்க்கர் கணக்கா தாடியும் மீசையும் வளருதா இல்லையான்னு பார் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி தலையை தூக்கி அட்டகாசமாக சிரித்தான் அருள்தாஸ். நேரமாயிட்டது, போறேன் என்று புறப்பட்ட சுதாகரிடமிருந்து ரம்மி விளையாடுவதற்கு 2 ரூபாய் வாங்கி கொண்ட பிறகே அவனை போக விட்டான் அருள்தாஸ். அருள்தாஸின் பேச்சை கேட்டு மயங்கிய சுதாகர் இதுவரை அவனுக்கு அழுதிருக்கும் பணத்திற்கு கணக்கே கிடையாது. வரதாச்சாரி கல்லூரியை விட்டு போனதில் இருந்து சுதாகருக்கு சுரத்து குறைந்து விட்டது. அத்தனை நெருங்கி பழகும் அளவுக்கு அவனுக்கு வேறு நண்பர்களே கிடையாது. சிலர் அது ஒரு அசடு என்று சுதாகரை ஒதுக்கினார்கள், சிலரோ அருகில் வரக்கூட அஞ்சினார்கள். பாவம், இப்படியே 1 வருஷ காலம் தள்ளிவிட்டு பிஏயும் பாஸ் செய்துவிட்டு வெளியேறினான் சுதாகர். பட்டம் வாங்கிய போதிலும் தன் காதல் லட்சியம் ஈடேறும் அறிகுறிகளே இன்றி கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டியதாயிற்றே என்று அவன் மிக வேதனையடைந்தான். அவனுக்கு மற்ற சுகங்கள் எத்தனை இருந்தாலும் தன் வாழ்க்கை வெறும் பாலைவனமாக ஆகிவிடுமோ, காதல் சோலையை காணாமலே தன் வாழ்வு முடிந்து விடுமோ என்று அவன் ஏங்காத நாளே இல்லை.
காதலிக்க மனம் இருந்தும் ஆர்வம் இருந்தும் காதலி ஒருத்தி கிடைக்காமல் திண்டாடிய சுதாகரை போலவே அவனுடைய மாமா லோகநாதன் நாடகம் போட வசதி இருந்தும் ஆட்கள் இருந்தும் ஒரு நல்ல பிளாட் கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தார். மத்தியில் சர்க்கார் காரியாலயங்களில் பணிபுரியும் 10-15 பேர் சேர்ந்து கொண்டு மூஷிகா கிரியேஷன்ஸ் என்ற ஒரு நாடக மன்றம் துவக்கி இருந்தார்கள். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன் எல்லோரும் விநாயக பெருமானையே நினைக்கிறார்களே, அவருடைய வாகனமான மூஷிகத்தை ஒருவரும் நினைப்பதில்லையே என்று வருங்கால நடிகர் ஒருவருக்கு தோன்றவே நாடக மன்றத்திற்கு அந்த பெயரை வைத்தால் புதுமையாக இருக்கும் என்று அவர் ஆலோசனை கூறினார். அந்த பெயரை வைக்கலாமா கூடாதா என்பதை பற்றி சுமார் 15 நாட்கள் தெருமுனையிலும் பார்க் பெஞ்சுகளிலும் கூடி பேசினார்கள். இரவு சாப்பாடான பிறகு முக்கியமான 4-5 பேர் மீட் பண்ணி இரவு 12-1 மணி வரையிலும் நாடக கம்பெனியை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருப்பது வழக்கம். மூஷிகா கிரியேஷன்ஸ் என்ற பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் தங்களுடைய முதல் நாடகத்திற்கு என்ன பெயர் வைப்பது என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள். தோ வரா வரா என்றான் சேதுராவ். யாருடா என்று கேட்டான் மணி. யாருமில்லடா, இது நாடகத்தோட பெயர். என்ன கதை, சோஷியலா காமெடியா மர்மமா என்று ரகு கேட்டான். யாருக்கு தெரியும், பெயர் அட்ராக்டிவா இருந்தது சொன்னேன் என்றான் சேது. ஏன் தி லவ்லி மெய்டன் நல்லா இல்லையா என்று கேட்டான் பட்டாபி. அவளை பார்த்தா தானே சொல்ல முடியும் என்று வெடுக்கென்று வெட்டினான் வெங்கட்டு. போடா, உனக்கு எப்பவும் விளையாட்டுத்தான், நீதான் ஒரு நல்ல டைட்டில் சொல்லேன் என்று குறுக்கிட்டான் பட்டாபி. மதர் இன் லாஸ் மேரேஜ் என்றான் வெங்கட்டு. ஏக் லட்கி உப்பர் ஹை என்றான் கருணாகரன். சம் பிராப்தே சந்நிகிதே காலே என்றான் ஆறாமுதன். ஏம்பா, தமிழ்ல ஒரு பேர் கூட இல்லையா என்று கேட்டான் சரவணமூர்த்தி. அதை கேட்டு எல்லோருமே கொல் என்று சிரித்தார்கள். இவன் யாரா சுத்த எடக்கு நாட்டானா இருக்கான், தமிழ்ல பேர் வைக்கிறது பேஷன் இல்லடா, புரியாத பாஷையில டைட்டில் இருந்தாதான் என்ன கதைன்னு சஸ்பென்ஸோட பார்க்க வருவாங்க, இது கூட தெரியலையே என்றான் கருணாகரன். இவ்வாறு ஓர் இரவெல்லாம் நல்ல தலைப்புக்காக நாக்கை பிடுங்கிக் கொண்டு ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் நாடக குழுவினர் ஆளுக்கு ஒரு கப் மசாலா பால் வாங்கி குடித்துவிட்டு கலைந்தனர். நாளைக்கு அண்ணா கிட்ட போவோம், அவர் ஏதாவது ஐடியா கொடுப்பார் என்று சோமு சொல்லவே எல்லோரும் அதை ஆமோதித்தனர். அவர்கள் அண்ணா என்று குறிப்பிட்டது லோகநாதனைத்தான். லோகு அண்ணா என்று அந்த வட்டார இளைஞர் சமூகத்தினரிடையே புகழ் பெற்றிருந்தார் அவர். மறுநாள் அவரிடம் வந்து நாடக குழுவினர் தாங்கள் முதல் நாள் தீர்மானித்து வைத்திருந்த பெயர்களை எல்லாம் சொன்னபோது பிரம்மச்சாரியானதாலோ என்னவோ லோகநாதனுக்கு மதர் இன் லாஸ் மேரேஜ் என்ற பெயரே பிடித்திருந்தது. அவர் நாடகத்தின் பெயர் ஹாஸ்யமாக இருப்பதனாலே ஒரு ஹியூமரஸ் பிளாட் தேடியாகணும் என்றார். அதென்ன பிரமாதம், அமெரிக்கன் லைப்ரரிக்கு போய் ஒரு நாளைக்கு உட்கார்ந்தால் கொண்டு வந்துடலாம் என்றான் ஒரு அமெரிக்க அனுதாபி. சரி, நான் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போகிறேன் என்றான் ஒரு பிரிட்டிஷ் பக்தன். யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போங்கோ, அடுத்த சனிக்கிழமை பிளாட் வந்தாகணும், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை ரிஹர்சல் துவங்கி ஆகணும் என்றார் லோகநாதன். ஒரே செட் டிராமாவாகவே எழுதிடுவோம், அதுதான் செலவு கம்மி என்றான் கஞ்சரத்னா கரமூர்த்தி. சார், 2 லேடி கேரக்டருக்கு மேல வேணாம், முடிஞ்சா 1 கூட போதும், லேடி ஆர்டிஸ்டுக்கு 50 ரூபாவாவது கொடுத்து ஆகணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கதையை கொண்டாங்க என்றார் அண்ணா. கூட்டம் உற்சாகத்துடன் கலைந்து சென்றது. லோகநாதனுக்கு 10 வயதில் இருந்தே நாடகத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு. இமிடேஷன் கேர்ள்ஸ் கம்பெனியாரின் நாடகங்களை அவர் நிறைய பார்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் கே.எஸ். அனந்த நாராயண ஐயர், பி.எஸ். வேலு நாயர் இவர்களின் கோவலன் பவளக்கொடி நாடகங்கள் நடைபெறும். வேலு நாயர் அவர்களின் புகைப்படம் சுவரொட்டிகளில் வெகு கம்பீரமாக காட்சி தருவதை பார்த்து பார்த்து சிறு வயதில் லோகநாதன் வியந்திருக்கிறார். ஆகா, தலையில எத்தனை மயிர், எவ்வளவு அழகா இருபுறமும் சுருள் சுருளா வளர்ந்திருக்கிறது, நாமும் இதை போல வளர்த்து கொண்டால் என்ன என்று நினைத்து கொள்வான் சிறுவனான லோகநாதன். சீக்கிரமே அந்த ஆசையை செயல்படுத்தவும் ஆரம்பித்தான். அந்த வயதில் அவனுடைய முடியும் சுருள் சுருளாக கருகருவென்று அடர்த்தியாக வளர்ந்திருக்கும். 2-3 மாதங்கள் கிராப் செய்யாமல் விட்டுவிட்டால்
வேலு நாயர் தலைமுடி போல் வளர்ந்துவிடும் என்று மனக்கோட்டை கட்டினான். பாவம் வேலு நாயர் தலையில் டோப்பா வைத்துக் கொண்டிருந்தார் என்று லோகநாதன் கண்டானா? ரயில் தெருவுக்குள் வந்துவிடப் போகிறதே என்பதற்காகத்தான் அது வரும்போது ரயில்வே கேட்டை மூடி வைத்திருக்கிறார்கள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்த வயது அல்லவா அது? லோகநாதனின் தந்தை கண்டிப்பானவர். பிள்ளைகளை சலூனுக்கு போக விடமாட்டார். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நாவிதர் ஏழுமலை வீட்டுக்கு வந்து தனக்கும் வீட்டில் இருக்கும் 2-3 பையன்களுக்கும் கிராப் செய்துவிட்டு போக வேண்டும். அந்த காலத்திலேயே க்ரூக்கற்றை கண்டுபிடித்தவர் அவர். பிள்ளைகளுக்கெல்லாம் அழுகையாக வரும். தெருவில் உள்ள பையன்கள் எல்லாம் மொட்டை மொட்டை மொளகுசார் கம்பெனி, மொளகுசார் கம்பளி மொட்டை டேக் சார் என்று கேலி செய்வார்கள். இந்த 7 மலையிடமிருந்து எப்படியாவது 3 மாதங்கள் தப்பித்து கொண்டு விட வேண்டும் என்று தீர்மானித்தான் சிறுவன் லோகநாதன். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைதான் 7 மலை வருவான். அன்று விடியற்காலையிலேயே எழுந்து எங்கேயோ ஊர் சுற்ற போய்விட்டான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தலைவலி என்று தப்பித்து கொண்டான். அதற்கு அடுத்த வாரம் இருமல் என்றான். இப்படியே 2 மாதங்கள் கடத்திவிட்டான். அவ்வப்போது தெருவில் உள்ள சுவரொட்டியை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து கண்ணாடியில் தன் தலைமுடியின் வளர்ச்சியையும் ஒப்பிட்டு பார்த்து திருப்திப்பட்டு கொள்வான் லோகநாதன். தன் லட்சியம் சீக்கிரமே ஈடேறிவிடும் என்ற ஆனந்தத்தில் ஒரு நாள் நடேச பிள்ளை தெருவில் சாக்கடையோரமாக போய்க் கொண்டிருந்தான் லோகநாதன். சட்டென்று ஒரு வீட்டில் இருந்து ஒரு கை வெளியே வந்து அவன் சட்டையை பற்றி உள்ளே இழுத்து கொண்டு போயிற்று. கையையும் காலையும் இருவர் மிதித்து கொள்ள அவனுக்கு 7 மலை அழகான க்ரூக்கட் செய்து அழ அழ அவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். நாடகத்தில் வரும் கோவலனைப் போல தன் தலைமுடியை வளர்க்க வேண்டும் என்ற லட்சியத்திற்கு 7 மலை யமனாக வாய்த்ததை நினைத்து லோகநாதன் மாய்ந்து போனான். அந்த இளவயதில் அந்த நிகழ்ச்சியை பேரிழப்பாகவே கருதி குமரி குமரி அழுதான். அம்மாவிடம் சென்று அந்த 7 மலையை சும்மா விடமாட்ட, கல்லால் அடிச்சு கொல்றனா இல்லையா பார் என்று சவால் கூட விட்டான். அப்போது அம்மா, அவன் என்னடா செய்வா, நீ எங்க அகப்பட்டாலும் உன்னை பிடிச்சு கிராப் வெட்ட சொல்லி உங்க அப்பா தான் அவங்கிட்ட சொல்லி இருந்தாரு என்று சொன்னதும் லோகநாதனின் கோபம் அப்பாவின் மீது திரும்பியது. காலையில் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து தன் கோபத்தை காட்டிக்கொண்டான். இரவு வயிற்று பசி தாங்க முடியாமல் போகவே நிபந்தனையின்றி உண்ணாவிரதத்தை கைவிட்டு விட்டான். நாடகத்தை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் லோகநாதன் தன் நண்பர்களிடம் தான் முடி துறந்த விவரத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார். அது ரொம்ப அநியாயம் சார். இந்த காலமா இருந்தா தனிநபர் சுதந்திரத்தில் தலையிட்டதற்காக 7 மலையின் மீது கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பான் என்று வேடிக்கையாக கூறுவார். அவருடைய நாடக ஆர்வம் அத்துடன் நின்று விடவில்லை. பள்ளியில் படிக்கும்போது 2-3 நாடகங்களில் நடித்திருக்கிறார். ஒரு சமயம் அரிச்சந்திரா நாடகம் போட்டார்கள். லோகநாதன் தான் அரிச்சந்திரன். கிரீன் ரூமில் காஃபி குடித்து கொண்டிருந்தவர் தன் சீன் வந்ததும் அவசரத்தில் ஞாபக மறதியாக கையில் கப்பும் சாசரமாக மேடைக்குள் நுழைந்து விட்டார். சந்திரமதி வேஷத்தில் இருந்த பையன் வயிறு வெடிக்க சிரித்து விட்டான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பையன்கள் விசில் அடித்து கை தட்டி சிரித்து கும்மாளம் அடித்தார்கள். அது மயான காட்சி. பள்ளிக்கூடத்தை விட்ட பிறகு ஓரிரு அமச்சூர் நாடகங்களில் அவர் நடித்திருக்கிறார். ஒரு சமயம் பாரத போர் என்ற மகாபாரத நாடகத்தில் சகுனி வேஷம் போட்ட லோகநாதன் பச்சை நிறத்தில் சில்க் வேஷ்டியை பஞ்சகச்சம் வைத்து கட்டி கொண்டிருந்தார். துரியோதனின் சபையில் எழுந்து கை காலை ஆட்டி அட்டகாசமாக அவர் நடித்து கொண்டிருக்கும் போது அவருடைய வேஷ்டி மெல்ல அவிழ்ந்து நழுவி கீழே விழுந்து விட்டது. அதை அவர் கவனிக்கவில்லை. துரியோதனன் சபையில் இருந்த மற்றவர்கள் என்ன செய்வதென்று புரியாமலும் சிரிப்பை அடக்க முடியாமலும் திண்டாடினார்கள். ஹாலில் இருந்தவர்கள் அசட்டு சிரிப்பு சிரித்தார்கள். பெண்கள் தலையை குனிந்து கொண்டார்கள். பாவம் சகினி ஜட்டியுடன் நின்று கொண்டிருந்தார். தொடையில் ஜில் என்ற காற்று பட்டதை உணர்ந்த பிறகுதான் தன் வேஷ்டி மேடையில் கிடப்பதை பார்த்தார் லோகு. அவமானம் தாங்க முடியாமல் விழுந்தடித்து கொண்டு உள்ளே ஓடியவர் பிறகு மேடைக்கே வரவே இல்லை. அன்று முதல் நாடகத்தில் நடிப்பதையே விட்டுவிட்டார். நாடகத்தில் நடிக்காவிட்டாலும் நாடக பைத்தியம் அவரை விடவே இல்லை.
யார் எந்த நாடகம் போட்டாலும் போய் பார்ப்பார். வீட்டுக்கு வந்ததும் நோட்ஸ் எழுதுவார். பள்ளியில் படிக்கும்போது பாடங்களை படித்து நோட்ஸ் எடுத்தவர் மெல்ல மெல்ல சிறுகதைகளையும் தொடர்கதைகளையும் படித்து குறிப்பெழுத ஆரம்பித்தார். நாளடைவில் நாடகத்தை பற்றியும் சினிமாவை பற்றியும் நோட்ஸ் எழுதும் பழக்கமாக அது மாறிவிட்டது. ஒரு நாள் மாமாவின் மேஜையில் எதையோ தேடப்போன சுதாகரின் கண்ணில் இந்த நோட்ஸ் தென்பட்டது. அதில் வீரம், ஹாஸ்யம், சஸ்பென்ஸ் என்று பல பிரிவுகள் இருந்தன. ஆனால் அவன் காதல் பிரிவைத்தான் படித்தான். அதை படித்ததும் மாமா இப்படிப்பட்டவரா என்று ஆச்சரியப்பட்டான். காதல் பற்றி லோகநாதனின் முன்னுரை குறிப்புகள். சாதாரணமாக சினிமா, நாடகம், தொடர்கதைகளில் வரும் காதல் இரு வகைப்படும். 1 நிறைவேறும் காதல், 2 நிறைவேறாத காதல். நிறைவேறும் காதலில் ஆரம்பத்தில் 3 வித தடைகள் இருக்கும். பெண் ஏழையாக இருந்தால் பையன் பணக்காரனாக இருப்பான், அல்லது பையன் ஏழையாக இருந்தால் பெண் பணக்காரியாக இருப்பாள். இருவரும் வெவ்வேறு ஜாதியாக இருப்பார்கள். இருவருக்கும் முறை பெண்ணோ முறை பையனோ இருப்பார்கள். நிறைவேறா காதலின் முடிவு 4 விதமாக இருக்கும். காதலியோ காதலனோ தற்கொலை செய்து கொண்டு விடுவார்கள். இரண்டாவது யாராவது ஒருவர் தியாகம் செய்வார்கள். மூன்றாவது யாராவது ஒருவருக்கு பைத்தியம் பிடிக்கும். நான்காவது காதலனோ காதலியோ வேறு யாரையோ கல்யாணம் செய்து கொண்டு துன்பப்படுவர். ஜியாமெட்ரியில் காதல் விளக்கம். 1 முக்கோண காதல். ஒரு காதலி 2 காதலர்கள், அல்லது ஒரு காதலன் 2 காதலிகள். இரண்டாவது சதுர காதல். 4 மூலைகளையும் ABCD என்று வைத்து கொண்டால் ஏவும் பியும் பெண்கள், சியும் டியும் ஆண்கள். ஏ சியை காதலித்துவிட்டு டியை கல்யாணம் செய்து கொள்வது, பி டியை காதலித்துவிட்டு சியை கல்யாணம் செய்து கொள்வது. இது 1000ல் ஒரு கேஸ். நேர்கோடு காதல், அதாவது ஒருவன் ஒருத்தியை கண்டதும் காதலித்துவிட்டு ஒரு சிரமமும் இல்லாமல் கல்யாணம் செய்து கொள்வது. வட்டக்காதல், முடிவில்லாமல் காதலித்து கொண்டே இருப்பது. இப்படி எத்தனையோ விதமான காதல்களை பற்றி அதில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் சுதாகருக்கு தேவையான விஷயம் மட்டும் அதில் இல்லை. காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள துடிக்கும் ஓர் இளைஞன் ஒரு காதலியை கண்டுபிடிப்பது எப்படி என்பதற்காக டிப்ஸ் அந்த நோட்ஸில் எங்குமே காணப்படவில்லை. தணிகாசல முதலியார் தம் பையனுக்கு ஒரு வேலை தேடிக் கொண்டிருந்த போது சுதாகர் தனக்கு ஒரு காதலியை தேடிக்கொண்டிருந்தான். மோஷிகா கிரியேஷன்ஸாரின் மதர்-இன்-லாஸ் மேரேஜ் நாடகத்தில் நடிக்க வந்த நளினி மாலாவை கண்டதும் தனக்கு ஒரு காதலி கிடைத்து விட்டதாகவே நினைத்தான் அவன். அந்த பெண்ணை பற்றி அருள்தாஸிடம் சுதாகர் மனம் திறந்து பேசிவிட்டு, அவளை உனக்கு தெரியுமா என்று கேட்டான். சுதாகர் கேட்டது ஒரு கேள்வி, அருள்தாஸ் பேசியது 1 மணி நேரம். அவன் சொன்னதன் சுருக்கம் இதுதான். கும்பகோணத்தை அடுத்த பாபநாசத்தில் பிறந்த செல்லாயி சென்னை பட்டணம் வந்தபோது வயது 12. SSLCயுடன் படிப்பை நிறுத்திவிட்டு டான்ஸ் கற்றுக்கொள்ள நினைத்து அவள் நடன சேவா மண்டலிக்குள் நுழைந்தாள். 6 மாத பயிற்சிக்கு பிறகு ஒரு சினிமா குரூப் டான்ஸில் சான்ஸ் கிடைத்தது. அடுத்த படத்தில் நளினி என்ற பெயரில் ஹீரோயினுக்கு தோழியாகவும் காமெடியனுக்கு காதலியாகவும் நடித்தாள். அந்த படம் டப்பாவாகிவிட்டதால் அதற்கு பிறகு சினிமா சான்ஸ் கிடைக்கவில்லை. பின்னர் நாடக நடிகையாகி விடலாம் என்ற நம்பிக்கையில் நளினியுடன் மாலாவையும் சேர்த்து கொண்டு அவள் ஓரிரு நாடகங்களில் நடித்திருக்கிறாள். பெண்ணின் போக்கு அப்பாவுக்கு பிடிக்காததால் ஒரு நல்ல பையனாக பார்த்து அவளுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை செய்து வைத்து விட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார். அதனால் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஓயாத சண்டை நடந்து வருகிறது. அருள்தாஸ் கடைசியாக கூறியதை கேட்டுத்தான் சுதாகருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. மதர்-இன்-லாஸ் மேரேஜ் நாடகத்தில் மாமியார் வேடத்திற்காகத்தான் நளினி மாலாவை ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஆனால் வயதான ரோலில் நடித்தால் தன் மார்க்கெட் போய்விடும் என்று அவள் சொல்லிவிடவே அவளுக்காக கதையையே மாற்றினார்கள். நாடகத்தில் ஒரு நடிகைக்கு மேல் இருந்தால் செலவு அதிகமாகிவிடும் என்பதற்காக மாமியார் கேரக்டருக்கு பதில் நாட்டு பெண் பாத்திரத்தை உருவாக்கினார்கள். வசனத்தில் தான் மாமியார் இருந்தாலே தவிர மேடையில் அவள் தோன்றவே இல்லை. பையன் காதல் கல்யாணம் செய்து கொண்ட போது அந்த கல்யாணத்திற்கு அவனுடைய அம்மா வர மறுத்து விட்டாள். ஆகவே மாமனாரின் 60ஆம் கல்யாணத்திற்கு நாட்டு பெண் வர மறுக்கிறாள்.
மாமியார் மன்னிப்பு கேட்டு கொண்டதால் தான் நான் 60ஆம் கல்யாணத்திற்கு வருவேன் என்று அவள் சொல்ல, மனைவி வராவிட்டால் நானும் வரவில்லை என்று பிள்ளை சொல்ல, என் ஒரே பிள்ளை வராமல் 60ஆம் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று அப்பா சொல்ல, மாமியார் மாட்டுப் பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கல்யாணம் செய்து கொள்வதுதான் மதர் இன் லாஸ் மேரேஜ் நாடகத்தின் கதை சுருக்கம். ஒரு ஸ்பானிஷ் கதையின் அப்பட்டமான ஆங்கில தழுவலின் அரைகுறை தழுவல் இந்த தமிழ் நாடகம். இதற்கு வசனம் எழுதியவர் லோக்நாத் என்ற லோகநாதன். முதலில் சுதாகர் நாடகத்தில் நடிக்க சம்மதிக்கவில்லை. ரிஹர்சல் என்று சொல்லி 2 மாதங்கள் தனது பொன்னான மாலை நேரத்தை வீணடித்து விடுவார்களே, அதனால் காதலியை தேடும் தன் முக்கிய வேலை தடைப்படுமே என்று அவன் எண்ணினான். ஆனால் நளினி மாலாவை பார்த்ததும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். உனக்கு மனைவியாக வரப்போகிறவள் கலையில் ஆர்வம் கொண்டவளாக இருப்பாள் என்று மரத்தடி கிளி ஜோசியன் முன்பு ஒரு முறை கூறியது இப்போது பலிக்கப் போகிறது என்று நிச்சயமாக நம்பினான். அது மட்டுமல்ல, ஒரு கலைஞியை காதலிக்க வேண்டும் என்றால் காதலன் அவளுடைய கலையில் அக்கறையும் ஆர்வமும் காட்ட வேண்டும் என்று அவன் லோகநாதனின் நோட்ஸில் எங்கேயோ ஒரு மூலையில் படித்திருந்தான். தானும் நாடகத்தில் நடித்தால் அவளுடன் நெருங்கி பழகலாம், அதுவே காதல் மலருவதற்கு உதவியாய் இருக்கும் என்று தீர்மானித்து கடைசியில் நடிக்க ஒப்புக்கொண்டான். அவன் மனதின் அடித்தளத்தில் மற்றொரு ரகசிய எண்ணமும் குடிகொண்டிருந்தது. தனக்கு மனைவியாக போகிறவளிடம் தன் கண் எதிரில் வேறொருத்தன் நெருங்கி நடப்பதை அவன் விரும்பவில்லை. முதலில் பட்டாபிராமனைத்தான் ஹீரோவாக தேர்ந்தெடுத்திருந்தார்கள். ஆனால் ஹீரோயினுக்கு அவனை பிடிக்கவில்லை. அவன் தொந்தியும் தொப்பையுமாக இருப்பதால் அவனுடைய காதலியாகத்தான் நடித்தால் தன்னை ஆடியன்ஸுக்கு பிடிக்காது என்று நளினி மாலா கூறிவிட்டாள். நாடகத்தின் வெற்றிக்கு யாரை நம்பியிருந்தார்களோ அவளே சொல்லிவிட்ட பிறகு அப்பீல் ஏது? இருப்பவர்களில் சுதாகர்தான் அந்த ரோலுக்கு தகுந்தவன் என்று அவள் அபிப்பிராயம் கூறவே சுதாகர் அவருடைய காதலனானான். என்னை காதலிக்காவிட்டால் அவள் ஏன் என்னை ஹீரோவாக தேர்ந்தெடுத்தாள்? இப்படி அன்றைய இரவு சிந்திக்க தொடங்கிவிட்டான் சுதாகர். நாடகத்தில் காதலனாக இருப்பவன் ஏன் வாழ்க்கையிலும் காதலனாக கூடாது? நாடகமே உலகம் என்று பெரியவர்கள் சும்மாவா சொல்லியிருக்கிறார்கள்? நாடகத்தின் முக்கிய கட்டத்தின் ஒத்திகை நடந்தபோது உயிரை கொடுத்து நடித்தான் சுதாகர். அவன் லோக்நாத்தின் வசனத்தை பேசியதாகவே கருதவில்லை. தன் இதய கதவை திறந்து காட்டுவதாகவே நினைத்தான். ஆர் உயிரே, அணுகுண்டு விழுந்தாலும் நம் காதல் அழியாது. நீ விண்வெளியில் பறந்தாலும் உன்னை நான் விடமாட்டேன். நீ ருஷ்ய ராக்கெட்டில் முன்னே சென்றால் நான் அமெரிக்கன் ராக்கெட்டில் உன் பின்னால் வருவேன். அதற்கு அவள், அன்பே, இந்த பாழும் பூமி நம் காதலை ஏற்காவிட்டால் நாம் விண்வெளியில் தம்பதியாவோம். ஒரே ராக்கெட்டில் ஹனிமூனுக்காக நிஜ மூனுக்கே போவோம் என்று சொல்லிவிட்டு அவன் மார்பில் சாகிறாள். அன்று இரவு சுதாகருக்கு 102 டிகிரி ஜுரம். அணுகுண்டு, ராக்கெட், ஹனிமூன் என்று பிதற்றிக் கொண்டிருந்தான். தன் மாமாவிடம் சிபாரிசு செய்து அருள்தாஸுக்கும் நாடகத்தில் ஒரு வேஷம் வாங்கி கொடுத்திருந்தான் சுதாகர். அருள்தாஸுக்கு அதிக போர்ஷன் இல்லை. 2வது காட்சியில் ஒரு பிக் பாக்கெட்டாக வர வேண்டும். 6வது காட்சியில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுபவனாக வர வேண்டும். அவ்வளவுதான். அருள்தாஸை அறிமுகப்படுத்தி வைத்ததும் லோகநாதன் அவனை பார்த்து, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா என்று கேட்டார். ஓ, இருக்கார், நுங்கம்பாக்கத்தில் இருக்காரு என்றான். அவன் பேரு தம்பி துரைதானே? ஆமா சார். அவன் இடது கையில ஒரு இங்கிலீஷ் லேடியை பச்சை ஊத்திட்டு இருப்பானா? ஆமாம், அவரேதான். 6வது கிளாஸ் வரைக்கும் தம்பிதுரை எனக்கு கிளாஸ்மேட். மகா பொல்லாதவன். அப்பா சுந்தரராம ஐயர்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் இவனை ஒரு நாள் அடிச்சிட்டாரு. மறுநாள் அவன் ஒரு பழைய துப்பாக்கியை கொண்டு வந்து, சுட்டுடுவேன் ஜாக்கிரதை, எங்க அப்பாவை யாருன்னு நினைச்ச, ஆப்பிரிக்காவில் சண்டை போட்டவருன்னு வாத்தியார பயமுறுத்தினான். பாவம், அவர் அதுல தோட்டா இருக்குன்னு நினைச்சு பயந்து போய் மூர்ச்சை ஆயிட்டாரு. அப்புறம் அவர் முகத்துல தண்ணீர் தெளிச்சு அவன்தான் எழுப்பினான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு குதிரையில தான் வருவான். அதை புளிய மரத்துல கட்டி வைப்பான். அது திடீர்னு கனைக்கும். அதுக்கு கொள்ளு போடணும்னு பாதி கிளாஸ்ல எழுந்து போயிடுவான். இப்ப அவன் என்ன செய்யறான்? அவரு மில்ட்ரிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாருங்க. ஒரு கண் போயிருச்சு. கோடம்பாக்கத்துல சைக்கிள் ஷாப் வச்சிருக்காரு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆன மாதிரிதான் என்று சொல்லிவிட்டு அருள்தாஸ் பேச்சை திசை மாற்றிவிட்டான். நாடகத்தின் அரங்கேற்றத்தன்று அருள்தாஸ் பம்பரம் போல சுற்றி கொண்டிருந்தான்.
4, 5 பேருக்கு மேக்கப் போட்டுவிட்டு நாடகம் ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரம் தபலாவை தட்டினான். பிறகு உள்ளே போய் பிக் பாக்கெட்டாக நடித்தான். வெளியே வந்து பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் சௌகரியமாக உட்கார்ந்திருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் வரவழைத்து கொடுத்தான். அப்புறம் கொஞ்சம் ஹார்மோனியம் வாசித்தான். மறுபடியும் உள்ளே போய் மேக்கப் போட்டுக்கொண்டு ரிக்ஷாக்காரனாக வந்தான். கடைசியில் நாடகம் பார்த்துவிட்டு போகும் ஜனங்களின் ஒப்பீனியனையும் சேகரித்து வந்தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாடகம் இருந்தது. முதல் நாள் ரிஹர்சல் இருந்தது. சுதாகருக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாடகத்தின் போதும் நளினியின் பழக்கம் அதிகமாகிக் கொண்டே போயிற்று. தங்கள் சீன் இல்லாத நேரத்தில் இருவரும் சைடில் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவள் புருவம் சரியாக இல்லை என்று சொல்லி பென்சிலால் அவளுக்கு புருவம் கூட போட்டு விட்டான் சுதாகர். நாடகத்தை வந்து பார்க்கும்படி அப்பாவையும் அம்மாவையும் ஒவ்வொரு வாரமும் கெஞ்சி கேட்டுக்கொள்வான் சுதாகர். அந்த கன்றாவியை எல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன் என்று தணிகாசலம் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். பையன் இத்தனை கெஞ்சி கூப்பிடுகிறானே என்று மரகதம்மாள் ஒரு நாள் நாடகத்துக்கு போயிருந்தாள். அன்றைய நாடகத்தில் நளினி சுதாகரின் மார்பில் சாய்ந்து கொள்வது மட்டும் கிடையாது. இடைவேளையின் போது அம்மாவை உள்ளே அழைத்து சென்று நளினியை அறிமுகம் செய்து வைத்தான் சுதாகர். அன்று இரவு மரகதம்மாள் தன் பிள்ளையிடம், நாடகத்துல நடிக்கிற பெண்ணா இருந்தாலும் அது நல்லா பழகுது, அடக்கொடுக்கமா இருக்குது என்று சர்டிபிகேட் கொடுத்தாள். அதை கேட்டு அவளை தன் நாட்டு பெண்ணாக ஏற்றுக்கொள்ள அம்மா மறுக்க மாட்டாள் என்று நம்பி தன் காதலில் மேலும் தீவிரமாக ஈடுபட்டான் சுதாகர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டில் நாடகத்திற்கு ஏற்பாடாகி இருந்தது. மூஷிகா கிரியேஷன்ஸ் குழுவினர் அந்த வெற்றியை கொண்டாட ஒரு பிக்னிக் ஏற்பாடு செய்தார்கள். எல்லோரும் அன்று காலை ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸில் புறப்பட்டு மகாபலிபுரம் போய்விட்டு அங்கிருந்து மாலை நாடகத்திற்கு செங்கல்பட்டிற்கு வந்து சேர்ந்து விடுவது என்ற முடிவு செய்தார்கள். அன்று அந்த பஸ் அமர்க்களப்பட்டது. பாட்டும் கூத்தும் ஒரே ரகளை. அருள்தாஸ் சினிமா பாட்டுக்களை எல்லாம் டியூன் பிசகாமல் புல்புல் தாராவில் வாசித்தான். கருணாகரன் மவுத் ஹார்கனில் ஹிந்தி பாடல்களை வெளுத்து வாங்கினான். சுதாகர் எப்படியோ நளினிக்கு எதிர் சீட்டில் இடம் பிடித்து கொண்டு விட்டான். நளினிக்கு துணையாக ஒரு அம்மாள் வந்திருந்தாள். 10 மைல் பிரயாணத்திற்குள்ளேயே அவளுக்கு வயிற்றை குமட்டியதால் அவள் பின்னால் காலியாக இருந்த சீட்டில் போய் படுத்து கொண்டு விட்டாள். அது சுதாகருக்கு மிகவும் சௌகரியமாகிவிட்டது. அந்த பஸ்ஸில் இருந்த அத்தனை பேரும் நளினியுடன் ஒரு வார்த்தையாவது பேசிவிட வேண்டும் என்று துடித்தார்கள். அவளை சிரிக்க வைக்கும் நோக்கத்துடன் தரக்குறைவான ஜோக்குகள் கூட அடித்தார்கள். மகாபலிபுரத்தில் இறங்கியதும் அருள்தாஸ் சுதாகரிடம் வந்து, நான் கொஞ்சம் பாண்டிச்சேரிக்கு போய் ஆயாவை பார்த்துட்டு வந்துடுறேன், சாயந்தரம் 5 மணிக்குள்ள வராட்டா, வேற யாரையாவது வேஷம் போட்டுக்க சொல்லு என்று ரகசியமாக கூறிவிட்டு அங்கிருந்த ஏதோ ஒரு காரில் ஏறிக்கொண்டு போய்விட்டான். இதை கேட்டதும் லோகநாதன் தலையில் அடித்து கொண்டார். இந்த மாதிரி பசங்களை ட்ரூப்ல சேர்க்கிறதே தப்பு என்ற கூச்சல் போட்டார். சுதாகர் நளினியுடன் ரகசியமாக பேச ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். நீங்க கல்யாணம் செய்து கொண்டால் நடிப்பதை விட்டு விடுவீங்களா? அதை பத்தி இப்ப என்ன, நடக்கிறப்ப யோசிச்சுக்கிட்டா போச்சு. ஏன் கல்யாணம் செய்து கொள்கிற உத்தேசம் உங்களுக்கு இல்லையா? அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. செய்துகிட்டா யாரை செய்துக்குவீங்க? நிச்சயமா ஒரு ஆம்பளையத்தான் என்று சொல்லி சுதாகரின் கன்னத்தில் லேசாக தட்டினாள் நளினி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.